வணக்கம், வெல்கம் டு வெற்றிடம் டிஎன்பிசி யூடியூப் சேனல். 2025 வருடம் அப்படிங்கிறது டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடம். நீங்கள் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை நீங்கள் கவனம் செலுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு 2026 2027 கூட ஆகலாம். ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியலான வருஷமும் கூட. ஸோ இந்த இயரை கிளியர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு எல்லாருமே படிங்க. நீங்கள் ஒவ்வொரு எக்ஸ்கியூஸ் சொல்கிற வரைக்கும் ஓகேங்களா. ஸோ என்கிட்ட ஸ்கூல் புக் இல்லை, சிலபஸ் இல்லை, இது மட்டும் படித்தா போதுமா, அது மட்டும் படித்தா போதுமா, நீங்கள் அப்படி ரீசன் சொல்கிற வரைக்கும் நம்மளுடைய நீங்கள் வெற்றி அடையக்கூடிய தூரம் அப்படிங்கிறது உங்களை கடந்துக்கு போய்கிட்டே இருக்கும். உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது காலதாமதம் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஎன்பிசி அப்படிங்கிறது ஒரு கடல் சரிங்களா. ஸோ டிஎன்பிசி அப்படிங்கிறது கடல் அப்படின்னா அந்த சிலபஸ் டாபிக்ஸை ரிலேட்டடாக நமக்கு என்ன இருந்தாலும் நம்ம எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் எல்லாத்துக்குமே படிக்கிறதுக்கு ரெடி ஆகுனா தான் இந்த டிஎன்பிசி ஃபீல்டில் நீங்கள் வந்து சர்வை பண்ண முடியும், நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் இந்த டிஎன்பிசி கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு 100 நாளில் தமிழ் சிலபஸ் மட்டும் கிடையாமல் ஜிஎஸ், தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லா சிலபஸையும் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வகுப்பு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ரெடி. நான் வகுப்புகள் எல்லாம் கொடுத்து டெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு வாரம் டெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நான் ரெடி. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நியூ சிலபஸ் படி தமிழில் நம்ம முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது யூனிட் 7ல் இருக்குது. முதுமொழி காஞ்சி அது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதுமொழி காஞ்சி என்னென்னா பார்த்துடலாமா? ஓகே, முதுமொழி காஞ்சி அப்படின்னா நிலையாமையை உணர்த்தக்கூடிய ஒரு நூல் தான் முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிலையாமையை உணர்த்தக்கூடியது. நான் சொல்கிறது எல்லாமே நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாத்துலையுமே எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வகுப்பை பார்த்துட்டு நீங்கள் இந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லையும் நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது நிலையாமையை உணர்த்தக்கூடியது. உலகியல் அனுபவம் உணர்த்தலான இப்பெயர் உடைத்து 10 பாடல்களை இருக்கிறதுனால 10 பிரிவுகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ 10 பிரிவுகள் 10 பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆர்கலி உலகத்து மக்களுக்கெல்லாம் என ஒரு பாடல் அப்படிங்கிறது தொடங்கும். இது வந்து நமக்கு நியூ ஸ்கூல் புக்ஸில் இருக்குது சரிங்களா. ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. ஆர்கலி உலகத்து மக்களுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு பாடல் அப்படிங்கிறது தொடங்குது. ஆர்கலி உலகத்து மக்களுக்கெல்லாம் அப்படிங்கக்கூடியதும் சிறுகாமை சிறந்ததன்று அப்படிங்கிற பாடலும் நமக்கு இருக்குது. சரி, இதனுடைய நூற்குறிப்பு பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் ஒரு துறையில் ஒன்று தான் சரிங்களா. இது வந்து 15 கீழ்கணக்குகள் ஒன்று சரிங்களா. இது உலகியல் உண்மையை தெளிவாக இயம்புகிறது. ஸோ முதுமொழி காஞ்சினால என்ன, இதனுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உலகியல் உண்மைகளை வந்து தெளிவாக எடுத்து உரைக்கிறது. இந்நூலுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள், ஸோ வேறு பெயர்கள் நான் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதற்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது. இதில் 10 அதிகாரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 செய்யுள்கள் அப்படிங்கிறது. ஆக மொத்தம் இந்த முதுமொழி காஞ்சியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள், 10 அதிகாரங்கள், அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம், நமக்கு 100 பாடல்கள் அப்படிங்கிறது இருக்குது. காஞ்சி என்ற புறத்தனையால் பெயர் பெற்ற நூல் தான் இந்த முதுமொழி காஞ்சி சரிங்களா. சரி, இந்த நூலினுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமொழி காஞ்சி என்பது கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளை எடுத்து கூறுது. அதனால தான் அது நம்ம முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த நூலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயர் என்னென்னா அறவுரை கோவை சரிங்களா. சரி, இந்த நூல் வந்து எந்த பாவகையில் பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்நூல் குறள் தாளிசையில் பாடப்பட்டது சரிங்களா. குறள் தாளிசையில் பாடப்பட்டது. சரி, ஆசிரியர் குறிப்பை பார்ப்போம். முதுமொழி காஞ்சியை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிழார். இவர் பிறந்த ஊர் அப்படிங்கிறது கூடலூர். இவருடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரது பாடல்களை நச்சினார்கினியார் போன்ற நூல் ஆசிரியர்கள் மேற்கோளாக கொள்கின்றனர். இவருடைய காலம் அப்படிங்கிறது சங்ககாலத்துக்கு பின்னோ வாழ்ந்த காலம் என்று கூறப்படுகிறது. சரியாக தெரியல. சிறந்த தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓல்டு புக்கில் இருந்து சில பாடல் வரிகளை கொடுத்துருக்கேன். ஈரமில்லாத கிளை நட்பன்று, நானில் வாழ்க்கை பசித்தலின் துவாது, கற்றலின் கற்றாரை வழிபடுவது சிறந்தன்று ஓகேங்களா. நசையிற் சிறந்த நல்குறவில்லை, இன்பம் வேண்டுவான். இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய பாடல். இன்பம் வேண்டுவான் துன்பம் தந்தான், அரியலியா தேயத்து ஆசாரம் பழியார், குலன உடைமையின் கற்பு சிறந்தன்று, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி. இதெல்லாம் உங்களுக்கு இந்த பாடல்கள் தான் சரிங்களா. ஸோ இந்த உங்களுக்கு முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் ஓல்டு ஸ்கூல் புக்ஸில் ஆர்கலி உலகத்துக்கு மக்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ புக்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாடலும் இன்பம் வேண்டுவான் துன்பம் தந்தான் இந்த பாடல் வரிகளை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில்
அன்று அன்று அப்படின்னு வந்ததுனாலே நீங்கள் முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம். ஸோ திரிகடுகம், திரி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா 3 அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அதைத்தான் நம்ம 3 அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து நிறைய ஆங்கில சொல்களுக்கு, லத்தீன் சொல்களுக்கு வேறு சொல்லாக தமிழ் அப்படிங்கிறது இருக்குது. தமிழோட அருமை நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ திரிகடுகம், திரிகடுகம் அப்படிங்கிறது இம்மூன்றும் இம்மூவர் என வருவது இதனுடைய சிறப்பாக இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு பாடல் வரிகளும் அந்த பாடல் வரிகள் சொல்லும்போது சொல்கிறேன். இதனுடைய நூற்குறிப்பு பார்த்தீங்கன்னா திரிகடுகம் அப்படிங்கிறது 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றாக இருக்கிறது. இந்நூலில் 100 வெண்பாக்கள் இருக்கிறது. ஓகேங்களா? சுக்கு மிளகு திப்பிலியிலான மருந்து, சுக்கு மிளகு திப்பிலி, இந்த 3 ஆன மருந்து வந்து நம்மளுடைய மனிதருடைய உடல் நோயை நீக்கும். அது போன்றே திரிகடுக பாடலில் இருக்கக்கூடிய 3 கருத்துக்கள் மக்களின் மனமயக்கத்தை போக்கி உள்ளத்தை தெளிவாய் வைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நூலினுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா திரிகடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். ஓகேங்களா? நல்லாதனார் இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருட்டு என்னும் ஊரின் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிற அதை வச்சுக்கோங்க. திரிகடிகத்தில் எழுதியவர் நல்லாதனார், ஊர் வந்து திருநெல்வேலி. இவரை சிறு அடுதோல் நல்லாதான் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. சிறு அடுதோல் நல்லாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைணவ சமயம். நாலடியார் அப்படிங்கிறது என்ன சமயம் சொன்னோம்? சமண சமயம். இந்த திரிகடிகம் அப்படிங்கிறது வைணவ சமயம். சரி, இந்த நூலினுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தோம்னா திரிகடிகம் பாடலில் 3 அறக்கருத்துக்கள் கற்போரின் மனதில் உள்ள அறியாமை நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்டு விளக்காக சமுதாயத்தில் திகழ செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது நமக்கு ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா தான். எத்தனை பாடல்கள் இருக்குது? 100 பாடல்கள் இருக்குது. சிறந்த தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். நல்லவை செய்வாள் பெய்யென பெய்யும் மழை. ஓகேங்களா? ஸோ நல்லவை செய்தவள் சொன்னால் மழை பெய் அப்படின்னு சொன்னால் மழை பெய்யும் அப்படிங்கிறது. மக்கள் பெறலின் மனை கிளத்தி, பெண்ணிற்கு அணிகல நானுடைமை. இதை நோட் பண்ணிக்கோங்க. பெண்ணிற்கு அணிகல நானுடைமை எந்த நூல் குறிப்பிடுகிறது? திரிகடிகம். நெஞ்சம் அடங்குதல் வீடாகும், தோல் பற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை அப்படிங்கிறதுலாம் திரிகடிகத்தினுடைய பாடல்கள். அடுத்ததாக இன்னா 40 பார்க்க போகிறோம். இதனுடைய ஆசிரியர் கபிலர். கல் உண்ணாமையும் புலால் உண்ணாமையும் மிகவும் வற்புறுத்துவதால் சங்ககால கபிலர் அல்லல் என்பதும் தேற்றம். ஓகேங்களா? அதாவது இந்த கபிலர் வந்து சங்ககால கபிலர் அல்ல அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இவரது காலம் அப்படிங்கிறது கிபி 4ஆம் நூற்றாண்டாக கருதப்படுகிறது. ஒரு சில அறக்கருத்துக்கள் இதில் திரும்ப வரவதையும் நம்ம பார்க்கலாம். கடவுள் வாழ சிவன், பலராமன், மாயோன், முருகன் ஆகிய 4வரையும் குறிக்கின்றனர். ஓகேங்களா? ஸோ இந்த நூலில் இன்னா 40 யாரெல்லாம் குறிக்கிறாங்க கடவுளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன், பலராமன், மாயோன், முருகனாக குறிக்கிறாங்க. பலராமனை சுட்டுதல் சங்ககாலத்தை ஒற்றிய குறிப்பை நல்கிறது. ஓகே, இதனுடைய வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பா தான். 40 கடவுள் வாழ்த்து உட்பட 40 வெண்பாக்கள் இதில் உள்ளன. ஓகேங்களா? இவை இன்னாதவை என ஒவ்வொரு பாடலிலும் வகுத்திருக்கிறது. பாடல் வந்து 124 நமக்கு பார்க்கலாம். சிறந்த தொடர்கள் தீமையுடையார் அயல் இருந்தால் இன்னா. ஸோ இன்னா 40 ஒரு பாடல் வரி வந்தாலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே பார்த்தீங்கன்னா இன்னா 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 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்படி வந்தாலே நீங்கள் இது இன்னா 40 அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த நூலாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறதும் 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இதனுடைய ஆசிரியர் காரியாசிரியர் கண்டங்கத்திரி. இதை நோட் பண்ணணும். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையினுடைய வேர்கள் உடல் நோயை போக்கக்கூடியவை. திரிகடிகத்துக்கு என்ன சொன்னோமோ அங்கே 3 மருந்து. அங்கே வந்து சுக்கு மிளகு திப்பிலி, இங்கே கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேங்களா? உடல் நோயை போக்கும். அதுபோல் இந்நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இருக்குது. அது மக்களினுடைய மனநோயை போக்கக்கூடியவை. அதனால் தான் இந்த நூலுக்கு சிறு பஞ்ச மூலம், பஞ்சம்னா தமிழில் 5. ஓகேங்களா? சிறு பஞ்ச மூலம் அப்படின்ட்டு பேர் பெற்றது. இதனுடைய வகைன்னு பார்த்தா இதுவும் நமக்கு வெண்பாக்கள் தான். மொத்தம் கடவுள் வாழ்த்து உட்பட 97 பாடல்கள் இருக்குது. ஆசிரியர் குறிப்பு நம்ம சொன்னோம். நமக்கு காரியாசியன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனரின் மாணவர் என்று சிறப்பு பாயிரம் கூறுகிறது. இவர் என்ன சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண சமயம். திரிகடிகம் வைணவ சமயம், நாலடியார் சமண சமயம். சரிங்களா? நோட் பண்ணிக்கணும். அதன் பிறகு இவரும் கனிமேதாவையரும் ஒரு சாலை மாணாக்கர் 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு டிஎன்பிசி கொஸ்டின். பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை இதில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி வந்து பொது கருத்துக்களாகவும் கொஞ்சம் சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. சிறந்த தொடர்கள் பாருங்கள். தனத்தால் போகும், தவத்தால் சுகமான், ஞானத்தால் வீடாகும் நாட்டு. ஸோ இது உங்களுக்கு பாடல் இருக்குது. இதில் முக்கியமானது என்னென்னா பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு. ஓகேங்களா?
சரி, நமக்கு ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது? நியூ ஸ்கூல் புக்ஸில் குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீட்டு உளம் தொட்டு உழுவையில் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வகையும் பார்ப்படுத்தான் ஏகம் சொர்க்கத்து இனிது அப்படின்னு உங்களுக்கு வருது. இது வந்து நமக்கு நியூ ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக ஏலாதி மற்றும் ஔவையார் பற்றிய செய்திகள் நிறைய வரும். உங்களுக்கு அடுத்த வகுப்பில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஆல்.